அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் அதே சமயம் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு 45,000 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து கேப் டவுன் விழுவில் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ராக தான் ஓப்பன் ஆனிச்சு. சென்ட்ராக ஓப்பன் ஆன மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல். ஸோ பட்ஜெட் அன்றைக்கி ஒரு எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்னா 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டை தான் எதிர்பார்க்க முடியும். ஒன்று வந்து நல்ல பெரிய வாலட்டிலிட்டியான மார்க்கெட்டாக இருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ போட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் மார்க்கெட் தான். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அது பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றும் பெருசாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் போட்டு நம்ம கட் பண்ணிட்டாலே போதும், ஒரு சேஃபாக நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஸோ அது இல்லைங்க, நம்ம வந்து ஒரு பி சைடும் ஒரு சி சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு ப்ராப்பரான டார்கெட் வந்தவொடனே கட் பண்ணிவிட்டு ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருந்தோம்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான நாளாக மாறிடும். ஸோ அதனால் ரொம்ப நம்ம பெருசாக நம்ம எதிர்பார்த்து பயந்துட்டு இருக்காமல் ஒரு ப்ராப்பரான ட்ரேடு நம்ம பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து இதை வந்து கிராஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒன் டேயில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கண்டிப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னா என்னென்னா, அதாவது நேற்று போட்ட ரெட் கலர் கேண்டில் ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் வந்து மறைச்சிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் போகிறதுன அர்த்தம் என்னென்னா, ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து பையர்ஸ் வந்து ஃபுல்லாமே வந்து மார்க்கெட்டை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறன்னு பார்த்தீங்கன்னா 46,420, பிவோட் பாயிண்ட் 45,750, சப்போர்ட் வந்து 45,300. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 46,179, லோ வந்து 45,071, ஓப்பன் வந்து 45,295, க்ளோஸ் வந்து 45,996. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆனிச்சு. ஸோ ஃபுல்லாக இறங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பைரி டே. ஸோ அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஆன இடத்துல ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஸோ பையர்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிற மார்க்கெட்டு. ஆனால் நல்லாவே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கேப் அப் கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்குது. சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் அதோட டார்கெட்ஸ் என்ன, கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் அதோட டார்கெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 46,500, ரெண்டாவது டார்கெட் வந்து 47,200. சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு ஒரே டார்கெட் தான் 44,500. ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து திரும்பி வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிடும் மார்க்கெட்டு. பிட்வீன் பிவோட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆயிடும். அப்படி ஓப்பன் ஆகிறப்ப இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்தோம்னா அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 46,420 வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ 45,300 பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல நம்ம ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ புட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எந்த சைடு எடுக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் கண்டிஷனில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் கீழே வராமல் மேலே வந்து ஸோ இந்த 46,420 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 46,500 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகிறப்ப அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த சப்போர்ட்டையும் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு கண்டிஷன்ஸ். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட் டார்கெட் 46,500, செகண்ட் டார்கெட் 47,200. கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரே டார்கெட் தான் 44,500. ஸோ அங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடு போனோன்னா பிவோட் வந்ததுக்கப்புறம் போங்க, புட் ஆப்ஷன் சைடு போனோன்னா 46,420 வந்ததுக்கப்புறம் போங்க. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 45,300 வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே கிடையாது.
ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் சைடு வந்து எந்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 3 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தேன். பந்தன் பேங்க் 220.20 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மறுபடியும் அங்கே வந்தால் நம்ம வந்து ஒரு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது நல்ல ஒரு பை ட்ரெண்ட் தான். அங்கே வராமே பார்த்தீங்கன்னா 229.40 போயிடுச்சு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஏயு பேங்க்கில் வந்து 625.85 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 639 ஒரு 15 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ கொட்டாக் பேங்க்கும் அதே மாதிரி தான். கொட்டாக் பேங்க்கில் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ மார்க்கெட் வந்து 1858 வந்தால் செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான மூவ்மெண்ட்டே கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ்லேயே ஆக்ட் ஆகிடுச்சு கொட்டாக் பேங்க். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த பேங்க்கை வச்சு ட்ரேட் பண்ணலாம் நம்ம இன்ட்ராடேக்கு போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 பேங்க். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா SBI பேங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 643.85 வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்தால் நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டு செல்ல ட்ரை பண்ணோம்னா அதோட டார்கெட் வந்து 640.37 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. SBI பேங்க்கோட ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்கும் அதே மாதிரி தான். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 625.85 மறுபடியும் வந்தால் நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்தது 660-70 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏயு பேங்க்கில். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கோட இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 1034.05. ஸோ 1534.05 மறுபடியும் நாளைக்கு வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் வந்து 1565-85 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்து 3 பேங்க் தான். SBIனோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 643.85. ஏயு பேங்க்கோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 625.85. ஹையை கட் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க். இண்டஸ் ஐஎன்டி பேங்க் வந்து 1534.05 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். HDFC பேங்க்கை ஹோல்டு பண்ணலாமா? February வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா HDFC வந்து ஒரு பையில் தான் போயிட்டுருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ, அதாவது உங்களுக்கு 1 டே வச்சு காட்டுறேன். அதாவது இதில் பார்த்தாலே தெரியும் இந்த கேண்டில், அதாவது ஜனவரி 24 லோ வந்து 1380.25. ஸோ அதை கட் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டு தான் HDFC. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ஸ்டாக்ஸுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.